மழை வந்தா மழை வருதுங்களா? மழை வந்துட்டே இருக்குது. எங்கேம்மா மழை வருது? மழைன்னு சொல்கிறீங்க. எங்கேம்மா மழை வருது? கார் பூரா நனைஞ்சிருக்கு பாருங்க. என்னங்க நீங்கள் ஏங்க மழையே வரல, மழை வருதுன்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் வேற. மாரியம்மன் பண்டிகை வந்தால் எங்கள் லைனில் வந்து கண்டிப்பாக மழை வரும். அந்த பூ சாட்டும் போதே வந்து மழைன்னா சும்மா வந்து அந்த பூமி நினைக்கிறதுக்காக மழை வரும். சும்மா அடித்து சாத்தாது அது வரும். பண்டிகை முடியுது, மறுபூஜை முடியறதுக்குள்ளே பிடிச்சி சாத்து மழை அது மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பண்டிகை வந்து பூ சாட்டினாவே அந்த பூமியை நினைக்கிறதுக்காக ஒரு 4 பார்லாவது உழுகு. அது வந்து இயற்கைன்னு சொல்லோட சக்தின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டால் நான் சக்தின்னு தான் சொல்லுவேன். இயற்கை மாதிரி வந்து வெயில் போட்டால் வெப்பச்சலனத்தினால வரலாம். ஆனால் பூ சாட்டுற அன்றைக்கே வந்து ஒன்று காரமடை தேர், 2 பண்ணாரி மாரியம்மன். காரமடை தேர் அப்படி தேருக்கு வந்து ஒரு மழை வரும். இந்த நம்ம லைனில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் பண்ணாரி அம்மன் போடும்போது பூ சாட்டும்போது இல்லை பூ சாட்டின பிறகு வந்து பூமி வந்து நனைகிற அளவுக்கு உஷ்ணம், அதாவது உஷ்ணம் கம்மி பண்ணி பூமி நனைகிற அளவுக்கு ஒரு மழை வரும். அதுக்கப்புறம் வந்து மறுபூசை முடியிறதுக்கு உள்ள ஒரு மழை போட்டு சாத்து பிரித்து அடிக்கு. நல்லா காற்று மழை சும்மா செம்மையாக இருக்குது. காற்று மழைன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. அது மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ மழை வருதா வரலையா அதுதான் கேள்வி. மழை வந்துருக்கு, பூமி நனைஞ்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை மணிலேருந்து மழை வருது? ஒரு அரை மணி நேரம் துளி மழை வந்து துளி விழுந்தாலும் மழை தானே. 2 துளி வந்தால் மழை தானே. அதுக்கு பேர் மழை இல்லாமல் என்ன? மழை தான். இன்னைக்கு வந்து வெளியே வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு மழை வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள கொஞ்சம் கேஸ் இருக்குது, எப்போ வேணால் தீரலாம். அது இப்போ டிஃபன் செஞ்சுட்டு இருக்கேன். அது எப்போ வேணால் தீரலாம். அது எப்போ தீரக்கூடாது. பார்த்தீங்களா, இங்கே மழை வரும்போது கேஸ் இருக்கிறங்காட்டி இப்போ கேஸில் செய்யணும். அதுக்கு தான் அப்போ காலையில் பண்ணுறது. ஆமாம், அதுக்கு தான் அப்போ காலையில் வந்து அதுக்கு தான் செய்ய பண்ணுறது. அதுக்கு தான் அந்த மாதிரி வேலைப்பாடு பண்ணுறது. வெளியே லைட் போட்டுடலாமா? வெளியே லைட் போட்டு இங்கே சுவிட்சு போட மாட்டேன். என்ன சமையலுங்க? பூரி அதாவது கொஞ்சம் மிதமான வந்து எரிச்சிட்டு கேஸ் இன்னும் எங்கள் கைக்கு வரல. எனி டைம் வந்து பூரிக்கு தக்காளி தொக்கு பாப்பாவுக்கு, எங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா. பூரி கட்டு இங்கே இருக்கு பாருங்க. இங்கே நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க. நான் தான் எடுத்து வச்சு கீழே கால் மேலே வந்துருக்கு. அதனால் ஒரு சைடில் வந்து ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பூரி, எனக்கு வந்து ரொட்டி. எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்காட்டி நான் மாவு கம்மியாக தான் பிணைஞ்சேன். உங்களுக்கு தனியாக பிணைஞ்சு வச்சிருக்கேன் ரொட்டிக்கு. சரி ரைட்டு. பாரு, அவங்களுக்கு பூரி காலையில் செஞ்சு சாப்பாடு பசி எடுத்துச்சா. ஆமாம், செஞ்சிடலாம். செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடலாம். பாப்பாவுக்கு வந்து 4 எக்ஸாம், 4 பரிட்சை முடிஞ்சிருக்கு. 11th வந்து நாளைக்கு வந்து லீவு. நாளைக்கு கவர்மெண்ட் லீவு, யுகாதி, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு. நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவு. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ 4 பரிட்சை முடிஞ்சிருக்குது. இன்னும் 2 பரிட்சை இருக்குதா? மொத்தம் 6 பரிட்சை. இந்த 2 பரிட்சை முடிஞ்சால் அப்புறம் லீவு, 2 மாதம் லீவு. அந்த இடைப்பட்டில் வந்து இன்றைக்கி வந்து கடை லீவு. நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டோம். கொடிவேரி அதுக்கு இருக்குன்னு வெளியே கொஞ்சம் போயிட்டோம். சரி, கடை எண்ணெய் ஊற்றல, கல்லணம் தான் ஊற்றிருக்கேன். இன்னைக்கு கடை லீவு. அதனால் கடை ஒர்க்கு வந்து இல்லை. வெளி வியாபாரத்துக்கு வெளி ஜோலிக்கு போயிட்டோம். அதனால் இன்றைக்கி கடை லீவு. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேர் சப்ஸ்கிரைப் தூக்கிட்டு ஓடிடுறீங்க, வெளியே ஓடிட்டாங்க. அது என்னன்னு சொல்ல முடியாது. பார்க்குறது அவர் ஓடிடுறது, அது அவங்க விருப்பம்தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.